Hi friends, this video is sponsored by SPO Digital Marketing. இதோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது சம்மந்தமாக சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் நம்ம மோட்டிவேட் பண்ணுறவங்களா மட்டும் இருக்க மாட்டாங்க. சில அன்னெசரியான ஃபைட், நெகட்டிவிட்டி, கம்பேரிசன், ஜட்ஜ்மெண்ட் இப்படிக்கு முரண்பாடுகளை கொண்டு வரும். இதை அவாய்ட் பண்ண முடியலைன்னா அவங்களோட எப்படி நடந்து கொள்வது என்று கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாகிடும். இன்று இந்த வீடியோவில் அந்த முரண்பாடான மனிதர்களை கடந்து போக என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு சிம்பிளாகவும் ப்ராக்டிக்கலாகவும் பார்க்கலாம். முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது, அவர்களால் தான் உலகம் இப்படி இருக்குது. வாழ்க்கையில் எல்லா மனிதரும் நம்ம மாதிரி யோசிக்க மாட்டாங்க. அவங்களோட பேக்ரவுண்டு, அப்ரிங்கு, இன்செக்யூரிட்டிஸ், ஃபியர்ஸ் எல்லாம் வேறு. ஸோ அவங்களோட பிஹேவியருக்கு நம்ம ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் இல்லை. இது புரிஞ்சுக்கிட்டாலே பாதி ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். உங்கள் எமோஷனுக்கு பாஸ் பட்டன் வைக்க கற்றுக்குங்க. முரண்பாடு கொண்டவங்க மோஸ்ட்லி ட்ரிக்கர் பண்ண முயற்சிப்பாங்க. அவங்களோட வேர்ட்ஸ், டோன், ஆட்டிடியூட் எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளேயே கோபத்தை தக்க வச்சு வார்த்தை போல் இருக்கும். அந்த நேரத்தில் உடனே ரியாக்ட் பண்ணாமல் 5 செகண்ட் பாஸ், டீப் ப்ரீத். இந்த ஸ்மால் பாஸ் நம்ம டிசிஷனுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். எல்லா விஷயத்துலேயும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில எந்த விஷயத்தையும் ஆர்குமெண்ட்டாக மாற்றிடுவாங்க. நம்மிடம் ஒரு மேஜிக் சென்டென்ஸ் இருக்குது, ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் டென்ஷனை முட்டுக்கட்டை எடுத்து உடைக்கிற மேஜிக். ஃபைட் வேண்டாம், பீஸ் வேண்டும். இந்த லைன் யூஸ் பண்ணாலே விவாதம் சுருங்கும். நம்ம பவுண்ட்ரிஸை கிளியர் பண்ணணும். நம்ம லிமிட்டை சொல்லாமல் இருந்தால் சிலர் அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொன்னாலே போதும், இந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, இந்த டிஸ்கஷனை இங்கே நிறுத்தலாமே. இப்படி பொலைட்டாக பவுண்ட்ரி செட் பண்ணிட்டா அவங்களோட அப்ரோச் இட் செல்ஃப் சேஞ்ச் ஆகிடும். ஆளை மாற்றி முயற்சி பண்ணாதீங்க. நம்ம மிஸ்டேக் என்னென்னா, நம்ம ஒவ்வொருவரையும் எப்படி நல்லபடியாக மாற்றலாம் என்று முயற்சி பண்ணுறோம்ல. ரியாலிட்டி என்ன தெரியுமா? மாற்ற வேண்டினால் மாற்றம் வேண்டினால்தான் நடக்கும். நம்ம ரோல் என்ன? நம்ம கேரக்டரை பாசிட்டிவாக மெயின்டைன் பண்ணுவது தான். சேஞ்ச் ஃபோர்ஸ் பண்ண போகிற எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையை வேல்யூ பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நம்ம டைம் கொடுக்க தேவையில்லை, சரியா? லைவ் இஸ் அ ஷார்ட்டாக. நம்ம எனர்ஜி ப்ரெசீஸ். அதை ஃபைட், ஆர்குமெண்ட், அன்னெசரி மெடிடேஷனை வேஸ்ட் பண்ணுறதுக்கு வாழ்க்கை ரொம்ப ஷார்ட். நம்ம டைமை எவருக்கு தரமோ அவங்க தான் அங்கே க்ரோத், ஹாப்பினஸ், மென்டல் பீஸாக இருக்கும். அவர் பேசுகிறதுல உண்மை உள்ளதான்னு ஒரு முறை காமாக அனலைஸ் பண்ணுங்கள். சில சமயம் நாம் ஈகோக்காக மட்டும் ஃபைட் பண்ணிவிடுவோம். ஒருவேளை அந்த மனிதர் சொல்கிறதுல 10% உண்மை இருக்குன்னு பொறுத்து கேளுங்க. அனலைஸ் பண்ணுங்கள். அன்னெசரியாக ரியாக்ட் பண்ணாதீங்க. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், ஓகேங்களா? இப்போ ஃபியூ பீப்புள் பிரிங் ஒன்லி ட்ராமா, ஒன்லி நெகட்டிவிட்டி. அவர்களோட பொலைட்டாக டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணினா தான் நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்கும். டிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஹேட், டிஸ்டன்ஸ் இஸ் ப்ரொடக்ஷன், ஓகேங்களா? உங்கள் ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணுங்கள். க்ரோத், கோல், ஹாப்பினஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முரண்பாடான மனிதங்க நம்ம டைமை எடுத்துக்கிட்டதுக்கு காரணம் நம்ம மைண்ட் அவங்க மேலே ஃபிக்ஸ் ஆகிடுறது. ஃபோக்கஸ் மாற்றிட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்க பவர் ஆஃப் ஆகிடும். நம்ம ஃபோக்கஸ், கோல், லேர்னிங், க்ரியேட்டிவிட்டி, பீஸ் இதில் தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் நம்ம நிதானமாக நம்ம தான் எடுக்கணும். ஏதோ புரியாமல் பேசுகிறவங்க, ஆர்குமெண்டான பிஹேவியர் கொண்டவங்க எல்லாவற்றையும் நம்ப முடியாது, நம்ம மாற்றவும் முடியாது, சரியா? அதனால் நம்ம ஆட்டிடியூட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். நிதானம், கிளாரிட்டி, பவுண்ட்ரி, ஃபோக்கஸ் இவங்க இருந்தால் இந்த முரண்பாடான மனிதரையும், எந்த விதமான முரண்பாடான மனிதரையும் கடந்து போக முடியும். நம்ம வாழ்க்கை ஒரு ஓஷன் மாதிரி. இதில் சில வேவ் காமாக வரும், சில வேவ் வைலண்ட்டாக வரும். நம்ம போட்டை ஸ்டெடியாக நடத்திக்கிட்டே இருக்கணும், புரியுதா? அதுதாங்க மெச்சூரிட்டி, அதுதாங்க பீஸ்.
ஓகேங்களா? இது மாதிரி பயனுள்ள பதிவு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.